பிரசன்னத்திலிருந்து அருமையான தேவனுடைய பிள்ளைகளை சிங்கப்பூர் ஏலிம் எழுப்புதல் ஊழியங்கள் சார்பிலே நானும் பாஸ்டர் ஷீலா டேனியல், பாஸ்டர் கிறிஸ்து ஒலிவியா அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். விசேஷமாக இந்த பரிசுத்த தொடரிலே கர்த்தர் நம்மை படைத்தவர், நம்மை பராமரிக்கிறவர், நம்மை பாதுகாக்கிறவர், பரிசுத்த ஜீவியம் செய்ய விரும்புகிறவர், பரிசுத்த ஆவியானவராய் நமக்குள்ளே வாசம் செய்ய விரும்புகிறவர், நாம் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். வேதத்திலே 1066 முறை 1066 டைம்ஸ் 1066 1066 முறை வேதத்திலே பரிசுத்தத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், அப்படி என்றால் பரிசுத்தம் எவ்வளவு முக்கியம் என்று நம்ம பார்க்கிறோம். புரியுங்களா? அப்படி என்றால் பரிசுத்தம் என்பது நாம் நம்முடைய இஷ்டப்பட்டு தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காரியம் அல்ல, நம்முடைய தலையின் மேல் விழுந்த கட்டாய கடமையாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதனால் தான் பரிசுத்தம் இன்றி நாம் என்ன செய்ய முடியாது, ஜெபிக்க முடியாது. என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன், ஆனால் தேவன் எனக்கு செவிகொடார் என்று சங்கீதம் 66:18 நம்ம பார்க்கலாம். ஹல்லேலூயா. God reject our prayers because of sin as barrier. பரிசுத்தம் இல்லாமல் தேவனை ஆராதிக்க முடியாது. worship the Lord in the beauty of holiness. பரிசுத்த அலங்காரத்தோட கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று சங்கீதம் 96:9 பார்க்கிறோம். பரிசுத்தமின்றி காணிக்க போட முடியாது என்று சொல்லி மத்திய 27:5 யூதாஸ் காரியோத் அப்பொழுது அவன் அந்த வெள்ளிக்காசை தேவாலயத்தில் எறிந்துவிட்டு புறப்பட்டு போய் 4 குண்டு சேர்த்தான். பிரதான ஆசாரியர் அந்த வெள்ளிக்காசை எடுத்து, இது இரத்த கிரயமானதினால் காணிக்கப்பட்டியில் போடலாகாது என்று சொல்லி தவிர்த்து வைத்தார்கள் என்று பார்க்கிறோம். பரிசுத்தம் இல்லாத ஒரு மனிதனுடைய காணிக்கையில் ஆசீர்வாதம் இல்லை, அங்கீகாரம் இல்லை என்று பார்க்கிறோம். பரிசுத்தம் இல்லாமல் கர்த்தருக்கு ஊழியம் செய்ய முடியாது என்று லேவியர் ஆகமத்தில் லேவியர்களும் ஆசாரியர்களும் பரிசுத்தம் இல்லாமல் கர்த்தருக்கு பரிசுத்த ஸ்தலத்திலோ மகா பரிசுத்த ஸ்தலத்திலோ ஊழியம் செய்ய முடியாது என்று நம்ம பார்க்கிறோம். ஆலயம் கட்டுவதற்கு கூட பரிசுத்தம் தேவை என்று தாவீதினுடைய வாழ்க்கையில 2 சாமுவேல் 7 பார்க்கின்ற பொழுது, நான் கேதுரு மரங்களால் செய்யப்பட்ட வீட்டிலே நான் வாசம் பண்ணுகின்ற பொழுது தேவனுடைய பெட்டியோ திரைகளின் நடுவே வாசமாய் இருக்கிறது என்று தாவீது சொல்லி கர்த்தருக்கு ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று அவன் பொருத்தனை பண்ணின பொழுது, தேவன் அந்த பொருத்தனை ஏன் செய்தாரு, நீ திரளான ரத்தம் சிந்தி பெரிய யுத்தத்தை செய்தனால் நீ என் நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட வேண்டாம் என்று சொல்லி 1 நாளாகமம் 22:8 சொல்கிறான். ஆலயம் கட்டுவதற்கு கூட பரிசுத்தம் தேவை. அதனால் தான் சாலமோன் ஆலயத்தை கட்டினான் என்று பார்க்கிறோம். பரிசுத்தமின்றி மணவாளனை கூட வரவேற்க முடியாது என்று சொல்லி லேவியராகவும் 6:15-16 பார்த்தோம் என்றால், பூமியின் ராஜாக்கள், பெரியோர்கள், ஐஸ்வர்யவான்கள், சேனை தலைவர்கள், பலவான்களும், அடிமைகள் யாவரும், சுயாதீனர் யாவரும் பர்வதங்களின் குகைகளிலேயும் கண்மலைகளில் ஒளிந்து கொண்டு பர்வதங்களையும் கண்மலையில் நோக்கி, நீங்கள் எங்கள் மேல் விழுந்து சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய முகத்திற்கும் ஆட்டுக்குட்டியானுடைய கோபத்திற்கும் எங்களை மறைத்து கொள்ளும் என்று சொன்னார்கள். அவருடைய கோபாக்கினின் மகானால் வந்துவிட்டது, யார் நிலை நிற்கக்கூடும் என்றார்கள். சாவதற்கு ஆசைப்பட்டார்கள், உடைய மணவாளனை சந்திப்பதற்கு அவர்கள் ஆயத்தமாக இல்லை என்று பார்க்கிறோம். அதனால் தான் பரிசுத்தம் என்பது நாம் இஷ்டப்பட்டு தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காரியம் அல்ல, நம்முடைய தலையின் மேல் விழுந்த கட்டாய கடமையாக இருக்கிறது. பரிசுத்தத்தை நாடுவோம். பரிசுத்த தேவனை நம்மிடத்தில் பரிசுத்தத்தை விரும்புகிறார். பரிசுத்த வாழ்க்கை வாழ பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வார். ஆமீன்.